அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பில் 4 முதல் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணத்தை ஃபுல் ஷார்ட்கட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், ரைட்டா? ஸோ இந்த 2 இடத்துலையும் சில ஒற்றுமை இருக்கும் ஒரு சில எழுத்துக்களுக்கு. அதுதான் நம்ம இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? ஸோ என் இனம் எழுந்தால் ஒளி பிறக்கும். ஸோ இதான் உங்களுக்கு ஷார்ட்கட்டு. என்னுடைய இனம் எழுந்தால், அப்போ இனம்னா இணை எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என் இனம் எழுந்தால் ஒளி பிறக்கும், ரைட்டா? ஸோ ஒளி பிறக்கும், இந்த ரெண்டையும் நீங்கள் லிங்க் வச்சுக்கிட வேண்டியதான். ஸோ இது எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரு திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்குறான், அப்போ இந்த மாதிரி வருதுன்னா மயங்கொலிகளுக்கும் இதே மாதிரி தான் வரும், சரியா? சென்டென்ஸு. ஆனால் அதில் ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும். உடனே நம்ம அதான் இதான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்ஸ்லாம். ஸோ இதுக்கு பாருங்கள், வல்லினத்துக்கு மெல்லினம் வந்து என்னென்னா இணை எழுத்து அப்படிம்பாங்க. ஸோ அது எந்த ஆர்டரில் இருக்குது பாருங்கள். ஸோ க ச ட த ப ர, ரைட்டா? கசட தப்பருக்கு ஞன நமன, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இது வந்துருச்சா இணை எழுத்து. ஸோ அது மாதிரி இடையினம் எல்லாமே ஒரே இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடையின எழுத்துக்கள் எல்லாமே ஒரே இனம். அது எப்படி மீனிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வல்லாரை அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்டா? ஸோ வல்லாரை அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ இதில் பாருங்கள், இந்த வகரத்துக்கு பக்கத்தில் லகரம் வந்துடுச்சா? ஸோ இப்படி தான் இது வந்து அதுக்குள்ளே வந்து பொருந்து போய்க்கிடும். இதில் வந்து பாருங்கள், ஸோ உண்டு, இதை வச்சு உண்டு அப்படிம்பாங்க. இதை வச்சு மஞ்சள் அப்படின்னு போடலாம். இதை வச்சு திங்கள் அப்படின்னு போடலாம், இல்லை பொங்கல் அப்படின்னு போடலாம். இதை பொறுத்த வரைக்கும் அந்த இந்த எல்லாம் போடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அம்பு, அப்பம் எப்படின்னு போடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அன்று, ரைட்டா? மாறன். ஸோ இந்த மாதிரிலாம் போடலாம். எப்படி போட்டாலுமே இந்த இது வந்தால் இதுதான் வரும் அப்படிங்கிறதான் இணை எழுத்து அப்படிம்பாங்க. ஸோ இப்போது இது மெய்யெழுத்துக்கு முடிச்சிட்டோம். அடுத்து உயிர் எழுத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குரிலுக்கு நெடில் அப்படிங்கிறது இணை எழுத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் 2 எண்ணம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்று வந்து இந்த ஐயும், இன்னொன்று இந்த அவ்வும், ரைட்டா? ஸோ ஐயை பொறுத்த வரைக்கும் அதில் ஐ ஈ அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஐயில் ஒரு ஈ இருக்க மாதிரி இருக்கும், சரியா? ஐயும் ஈயும் ஒரே சவுண்ட் வர மாதிரி இருக்கும், அதனால் ஈ கொடுத்துருக்காங்க. அவ்வு, ரைட்டா? அவ்வு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வுக்கு ஊ அப்படின்னு வந்துடும் அப்படிங்கிறத போட்டுடலாம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இதில் இதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எந்த எழுத்துக்கு வந்து இணை எழுத்தே இல்லை அப்படின்னுன்னா, ஆயுத எழுத்துக்கு இனமே தேவையில்லை. ஏன்னா அவன்கிட்ட ஆயுதம் இருக்குது, அவனுக்கு எந்த இனமும் அவனுக்கு காப்பாற்ற தேவையில்லை, சரியா? அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பாடல்கள்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம அந்த இதுக்கு தனியாக ஷார்ட்கட்ஸ் வீடியோ போடலாம். ஸோ இந்த வந்துட்டு பாருங்கள், மயங்கொலிகள். ஸோ மயங்கொலிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 இருக்குது, ரைட்டா? மயங்கொலிகள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 8 எழுத்து இருக்குது. இது என்ன? ஸோ இந்த எழுத்துக்களை பாருங்கள், நம்ம உச்சரிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும், ஏறத்தாழ ஒன்று போலவே இருக்கும் பாருங்கள். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்ற, ஆனால் 2க்கும் இடையே பொருள் வந்து வேறுபாடு இருக்கும். அப்படி உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை தான் நம்ம மயங்கொலிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா? ஸோ இப்போ நம்ம போன இன எழுத்துக்கள் பார்த்தோமா? இன எழுத்துக்கள் என்ன சொன்னோம்? என் இனம் எழுந்தால் ஒளி பிறக்கும் அப்படின்னு. அப்போது ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், ரெண்டுமே ஒன்று போல் இருக்கணுமா? அதே சென்டென்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், ஓரளவு மிங்கிலாவது பாருங்கள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இதை நம்ம எப்படி எங்கெங்கே இது பிறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டா? எதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரல் அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? நரல் அப்படின்னா என்ன? முதல்ல நான் இப்போ எழுதுவேன், இந்த எழுதுறதை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கண்டிப்பாக உங்களோட இதில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ எழுதிக்கோங்க. எழுதினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே நிமிஷம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 சொல்லி நான் வந்து எழுதிக்கிடுதேன். அதுக்கப்புறம் இந்த லகரத்தை வந்து எழுதிக்கிடுதேன், ரைட்டா? ஸோ நரல் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நரல் அப்படின்னா இந்த வரேன், சாரி, இந்த ரகரத்தை போட்டுக்கோங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த லகரத்தை போட்டுக்கோங்க. இது ஒரு குழுவாக பிரிச்சுக்கோங்க. அடுத்த குழுவில் இந்த நகரம் ஒரு இதுலேயும் இந்த ரகரம் ஒரு இதுலேயும், ரைட்டா? அதுக்கப்புறம்
இந்த லகரம் ஒரு குழுவிலையும் போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இப்படி எழுதிட்டினாலே நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறது தான் இதுக்கு மேட்டர், ரைட்டா? ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்ஷன் எல்லாமே என்னென்னா நடுப்பகுதி அப்படின்னு வரும், ரைட்டா? ஸோ முதல்ல போட்டது எல்லாமே நடுப்பகுதி. அதுக்கு அடுத்து நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே என்னது, முதல் பகுதியை தொடும், ரைட்டா? அன்னத்தினுடைய முதல் பகுதியை தொடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நரல் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும், ஈஸியாக இதை முடிச்சிடலாம். அடுத்து ஒரு 2 எண்ணம் இருக்குது பாருங்கள், இந்த நாவும் இந்த லேவும். ஸோ இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்பகுதி, ரைட்டா? ஸோ இது வந்து அடிப்பகுதி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3 சுழி நான் வச்சு நரல் வந்ததுன்னா நடுப்பகுதி. இந்த இதுக்கும் நான் ஷார்ட்கட் சொல்லிடுவேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்னது, முதல் பகுதி. இது வந்து என்னது, நம்ம சொன்ன மாதிரி அடிப்பகுதி அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். சரி வாங்க பார்த்துடலாம். ஸோ முதல்ல பாருங்கள், இந்த நாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்னா நரலில் இருக்கக்கூடிய முதல் 3 சுழி நான் வந்து இந்த நா தான். அப்போது இந்த 3 சுழி நாவில் பாருங்கள் நடுப்பகுதி வந்துருச்சா, சொன்னோன்னா அப்போது நாவின் நுனி. ஸோ இந்த நகரம் எல்லாமே நாவின் நுனி தான் வரும். அதனால் இது நமக்கு பெரிய மேட்ரு கிடையாது, எந்த பகுதியில் தொடுது அப்படிங்கிறத மேட்டர். ஸோ இப்போது இந்த நாவை எடுத்துக்கோங்களேன், இந்த நாவை நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், இந்த ஒரு பாட்டு இருக்குது, இந்த ஒரு பாட்டு இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு பாட்டு இருக்குது பாருங்களேன், இந்த ஒரு முட்டை இருக்குது. இந்த 2 முட்டைக்கு நடுவில் இன்னொரு முட்டை இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து நடுப்பகுதியில் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ அப்போ நாவினுடைய நுனி மேல்வாய் எண்ணத்தினுடைய நடுப்பகுதியை தொட்டுச்சின்னா இந்த நகரம் மறந்துடும். ஸோ இந்த நகரம் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் 2வது நரலில் இருக்கக்கூடியது. 2வது நகரம்னா எனது முதல் பகுதி முன்பகுதின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த 3லே பாருங்கள் எந்த நகரம் இருக்குது, இந்த நகரம் தான் இருக்குது. அப்போ இது ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு வாயில் எத்தனை வகையான பல் இருக்குது, 4 வகையான பல் இருக்குது. ஸோ அப்படிங்கிறது 4 வகையான பல்லுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதியை தொடுது. நான் சொல்கிறேன் ஆல்ரெடி, கடைசி அந்த நாவும் இந்த எள்ளும் இந்த என்னது அடிப்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தன்னகரம் ரன்னகரம்பாங்க, ரைட்டா? ஸோ டகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து டன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம இணை எழுத்துக்களில் பார்த்தோம் இல்லையா, ஸோ இட்டும் இன்னும் ஒரே இனம், இத்தும் இந்தும் ஒரே இனம், இரு இன்னும் ஒரே இனம் அப்படிமா. அப்போ அந்த இணை எழுத்துக்கள் எல்லாமே டன்னகரம் ரன்னகரம் இப்படி வந்துடும், ரைட்டா? ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், வானம் அப்படிங்கிறது என்னென்னா வெடி அப்படிங்கிறது மீனிங்கா. நம்ம ஊர்லலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வானவெடி போடுதாங்க வாங்க போனான்ட்டு. வானத்தில் வெடிக்கக்கூடிய வெடி வானவெடி. அப்போ அதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா வானம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். வானம்னா ஆகாயம், 2 சொல்லினானா ஆகாயம், 3 சொல்லினானா வெடி அப்படின்னு வச்சுக்கோங்க. பனினா வேலை, இந்த பனினா குளிர்ச்சி அப்படின்னு வச்சுக்கணும், சரியா? ஸோ பனினா வேலைன்னா என்னது, 3 வேலை. ஸோ 3 ஷிஃப்ட்டு போடுவாங்க, அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ பனினா 3 ஷிஃப்ட்டு, அப்போ 3 சொல்லினா வந்துடணும். குளிர்ச்சி பனி 2 போர்வை இழுத்து போட்டு தூங்கிட வேண்டியதான், அப்போ 2 சொல்லினா வந்துடணும், அவ்வளோதான். ஸோ இந்த லகர பாருங்கள். ஸோ லவ் எப்போ வரும், இந்த லேவை வச்சு பார்த்திங்கன்னா லவ் அப்படின்னு வச்சுக்கணும். லவ் வந்து மேல் படிப்பு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பல்ல காமிச்சோம்னா லவ் வந்துடும். அப்போது லவ் பண்ண என்ன விடும், அடி விடும், அவ்வளோதான். ஸோ அப்போது மேல் படிப்பு பல்ல காமிச்சா அடி விழும், ரைட்டா? ஸோ மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் அப்படின்னு வச்சுக்கணும். 2 வரை லவ் பண்ணணும், ரைட்டா? அதான் 2 பக்கங்கள் தடித்து. அதே மாதிரி இந்த லேவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நடுவில் வரும் அப்படின்னா இதையும் உங்களுக்கு ஜூம் பண்ணுற மாதிரிங்க. ஸோ முதல்ல பாருங்கள், ஒரு கொம்பு இருக்குது, அடுத்து ஒரு காலுடைய ஒரு பாட்டு இருக்குது, நடுவில் ஒன்று இருக்கா. ஸோ அப்போ இதுவும் என்னது, நடுப்பகுதி அப்படின்னு நான் வச்சுக்கணும், ரைட்டா? நடுப்பகுதியை தொடுவதால் வரக்கூடியது இந்த லகரம். இந்த லகரம் வந்து நகரத்தை போல் இருப்பதால் இதை நகர லகரம்பாங்க, இது வகர லகரம்பாங்க. தமிழுக்கே ஒரு சிறப்பு வந்து என்னென்னா இந்த சிறப்பு லகரம் அப்படிம்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா வருடணும், ரைட்டா? ஸோ நடுப்பகுதியை வருடுவதால் வரக்கூடியது என்ன அப்படின்னா இந்த சிறப்பு லகரம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ இதை மகர லகரம்னு சொல்கிறாங்க. ஸோ விலை அப்படிங்கிறது பொருளின் மதிப்பு, விலைனா பயிரை விளை. ஸோ விளைவிச்சா தாண்டா அருமை தெரியுமாங்க. அப்போ விளைச்சல் உண்டாக்குதல், விளைனா விரும்பு, ரைட்டா? நான் பாடல் விளைய விரும்புகிறேன், ஸோ நான் பாடல் விளைகிறேன் அப்படிம்பாங்களா. இலை, செடியினுடைய இலை ஏன்னா இப்படி இழைச்சி போயிட்டா அப்படிம்பாங்க நம்ம ஊரில். ஸோ இப்போ இலையினா மெலிந்து போதல், இலைனா நூல் இலை அப்படின்னு நான் வச்சுக்கணும், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ராவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? ஸோ அப்போ முதல் பகுதியில் ஏதோ சம்திங் அப்படின்னு நான் வச்சுக்கணும். அப்போ பாருங்கள்,
நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் வரக்கூடியது ரகரம். ரைட்டா? ரகரத்தை பொறுத்த வரைக்கும் நடுவில் இதே மாதிரி ஒரு இது இருக்கும். சரியா? அதனால் என்னது, நாவினுடைய நுனி உரசுவதால் வரக்கூடியதாக இந்த லகரம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதில் ஒரு பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன். இந்த லகரமும் இந்த லகரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த லகரமும் ஒரே இடத்துல உருவாகும், அதாவது சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? இது ஒன்வடை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது மயங்குழிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ஸோ ஏரினா நீர்நிலை, ஏரினா கூரை மேலே ஏரி அப்படின்னு வச்சுக்கோங்க. கூரைனா வீட்டின் கூரை, கூரைப்புடவை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 7 திருக்குறள் மொத்தம் 20 தான். அந்த 20க்குமே நான் என்ன செய்கிறேன், தனியாக உங்களுக்கு வீடியோ போட்டு அதில் என்னென்னதை எப்படி ஒரு சில குறள்லாம் ஞாபகம் வைக்கிறது கஷ்டம். அப்போ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு ஷார்ட்கட் கதை கணக்காக சொல்லி முடிச்சு விட்டுறலாம். சரியா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ அடுத்து 6வது இயல் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ஸோ சுட்டு எழுத்துக்கள்னால் என்னது, ஆ இ உ, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஒருத்தனை சுட்டோம்னா ரைட்டா, அவன் என்ன சொல்லுவான், ஆன்னு கத்துவான். ரைட்டா? அடுத்து என்ன செய்வான், ஈன்னு இழிச்ச மாதிரி செத்துருவான். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அவனுக்கு சங்கு ஊதிடுவாங்க. அவ்வளோதான். இது சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ சுட்டு எழுத்துக்களில் இப்போ ஊ பயன்படுத்துகிறோமா அப்படின்னா ஊ பயன்படுத்துகிற கிடையாது. ரைட்டா? ஊக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஸோ உதுக்கான் அப்படிம்பாங்க. ஸோ சற்று தொலைவில் பார், அதாவது தூரத்துக்கும் பக்கத்துக்கும் நடுவில் உள்ள தொலைவை குறிக்கிறதுக்கு இந்த ஊ பயன்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் அப்படின்னு இருக்குது, பழைய புக்கில் இருக்குது. ரைட்டா? பழைய புக் இலக்கணம் பார்க்கும்பொழுது நம்ம ஃபுல்லாக அதை சொல்லலாம். ஸோ இது எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் நினச்சிப்பேன் கம்பைலைசேஷன் பண்ணி பக்காவாக உங்களுக்கு அந்த எக்ஸாம் இருக்கிற சமயத்தில் சூப்பராக வீடியோ கொடுத்துருவேன். ஓகே வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஆ இ உ இந்த 3 சொன்னோன்னா ஊ இப்போதைக்கு பயன்படுத்துகிறேன். ஸோ எக்ஸாமில் எப்படி கேட்போம்னா சுற்றெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 3. தற்காலத்தில் பயன்படும் நடைமுறையில் உள்ள சுற்றெழுத்துக்கள் எண்ணிக்கை எத்தனை கேட்டால் 2 அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அகச்சுட்டு அப்படிங்கிறது என்னென்னா, இந்த சுட்டு எழுத்துக்களை எடுத்துட்டோம்னா அந்த சொல்லுக்கு மீனிங்கே இல்லாமல் போயிடும் அப்படின்னா அது அகச்சுட்டு அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவனில் பாருங்கள், இந்த ஈயை மட்டும் எடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும், 1 ஆயிரும். அப்போ அதுக்கு எதுவும் மீனிங் இருக்கா, கிடையாது. ஸோ இந்த மாதிரி உள்ளேயே இருந்து பொருள் தரும், அதை தூக்கிட்டால் பொருள் தராது. அப்படி இருந்துச்சுன்னா அது அகச்சுட்டு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவ்வானம், ஸோ இம்மலை, இந்த அவ்வையும் இம்மையும் தூக்குங்க பொருள் தரும். அதனால் இது புறச்சுட்டு அப்படிமோ. ஸோ இதில் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று அண்மை சுட்டு, இன்னொன்று செய்மை சுட்டு. அண்மை சுட்டுனா என்னது, பக்கத்தில் இருக்கிறத குறிச்சிது அப்படின்னா அதுக்கு பேர் அண்மை சுட்டு அப்படிம்பாங்க. இதுக்கு எப்படின்னா இங்கே ஆ வந்துச்சுன்னா இங்கே ஈ தான் வரணும், வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இது எல்லாமே என்னது, அண்மை சுட்டு தான். ஸோ இதுக்கு அப்படியே சேமை சுட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆவனால் வரக்கூடிய எல்லாமே என்னது தான், சேமை சுட்டு அப்படின்னு நான் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்காகத்தான். கான்செப்ட் என்னென்னா, இப்போ அவள் அப்படின்னா அவள்னா யார், முன்னாடி ஒருத்தி இருக்கா அப்படின்னா நான் அவளை என்ன சொல்லலாம், இவள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ முன்னாடி இல்லை, ரொம்ப தூரமாக இருக்காங்க அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும், அவள் அவர் அப்படி தான் சொல்ல முடியும். சரியா? அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுட்டு திரிவுன்னா என்னப்பா. ஸோ சுட்டு திரிவுங்கிறது எதில் வருது, அதுதான் மெயின். புறச்சுட்டுகளில் வரக்கூடியது. புறச்சுட்டுகள்னால் என்னது, அந்த சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் அது பொருள் தரும், அதான் புறச்சுட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அதில் சில திரிவு ஏற்பட்டுது அப்படின்னா அதுக்கு ஒரு சுட்டு திரிவு. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மரம் இவ்வீடு அப்படிங்கிறத அந்த மரம் இந்த வீடு அப்படிங்கிறோம் இல்லையா, அது சுட்டு திரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடு நம்ம 3 இயல்களை முடிச்சிருக்கோம். இன்னும் வினா எழுத்துக்கள் இருக்குது. ஸோ வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். சரியா? வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட் என்னென்னா யார் அது. ரைட்டா? ஸோ யார் அது ஏன் ஆளை ஓட விடுறது. ரைட்டா? ஸோ யார் அது ஏன் ஆளை ஓட விடுறது அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ வினா எழுத்துக்குன்னு கேள்வி கேட்ட உடனே ஒருத்தன் என்ன சொல்கிறானா, ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் கேட்குறான், யார் என் ஆளை ஓட விடுறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஷார்ட்கட்டு. இதில் பாருங்கள், மொழியின் முதலில் வருபவை, இறுதியில் வருபவை, 2லேயும் வருபவைன்னு இருக்குது. ரைட்டா? ஸோ அப்படிங்கிறது என்னென்னா 2 இடத்துலையும் வருது அப்படின்னு வச்சுக்கணும். இந்த ஓ அப்படிங்கிறது என்னென்னா இறுதியில் மட்டும்தான் வரும். ரைட்டா? ஓ அப்படிங்கிறது என்னென்னா இறுதியில் மட்டும்தான் வரும் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ஆஃபீஸில் ஏஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒரு ஆஃபீஸில் ஏஓ என்ன செய்வார், கடைசி தான் வருவார் எல்லா ஸ்டாஃப் வந்ததுக்கப்புறம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ மொழிக்கு முதல்ல வருவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை யாரையா முதல்ல வர சொன்னது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ என்னை யாரையா முதல்ல வர சொன்னது முதலில் வரும். ஸோ இவ்வளோ தான். இதில் 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று அகவினா, இன்னொன்று புறவினா. புறவினாங்கிறது என்ன அப்படின்னா, அந்த எழுத்துக்களை தூக்குனா அந்த இது வினா பொருள் தராது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, அது வந்து அகவினா. அது தூக்குனாலும் அது தரும் அப்படின்னா அது வந்து என்னது, ஒரு புறவினாவை நம்ம கொடலாம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா இறுதியில் வருபவை, இது தவிர மீதி எல்லாமே அகவினா. இந்த இறுதியில் வருது மட்டும் புறவினா, ரைட்டா. ஸோ இறுதியில் வரவன் வெளியே ஓடிடுன்றாங்க. ஸோ இறுதியில் வரான் பார்த்திங்களா, இறுதியில் கிளாஸுக்குள்ள வரவனே என்ன செஞ்சுருவாங்க, வெளியே நிப்பாட்டி வச்சுருவாங்க. அதனால் புறவினா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட நம்ம இந்த டாப்பிக்கை ஓவர் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் 7, 8, 9வது இயல் பார்த்துடலாம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், பி ஹாப்பி அண்ட் பி சக்ஸஸ். தேங்க்யூ.